தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் ஒரு கப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுக்கலாம். இப்போ மீல் மேக்கர் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறின பிறகு தண்ணியை புழிஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சிக்கலாம். துருவினா மாதிரி அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி துருவினா மாதிரி இருக்கணும். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானது ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரியணும். சோம்பு பொரிஞ்சது பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்ட பிறகு ஒரு 5 பல்லு பூண்டு நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் நைஸாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் பாதி அளவு வதங்குற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு இப்போ துருவி வச்சுருக்கிற மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கிறதுனால நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். மீல் மேக்கரில் உப்பு தன்மை இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மொத்தமாக ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 3லேருந்து 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் வதங்கினாலும் ஹார்ட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு சோயா புட்டு. இந்த புட்டு சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாகவும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் தோசைக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.